வெஸ்ட் கோஸ்ட்ல கேரளாவில் இருக்கிற பாண்டிச்சேரி தான் மாஹி. மெட்ராஸ் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி பெங்களூர்ல கேஆர் மார்க்கெட். இது மானிட்டர் பண்ண எயிட் பவர் கேமராஸ்ல யூஸ் பண்றோம். சர்வீஸ் நல்லா தான் இருக்கு. உனக்கு என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா? அருமையா இருந்ததுங்க, அழகா இருந்ததுங்க. ஐயோ ரோடான்னு கேட்காதீங்க. ஆக்சுவலா ரோடே இல்லை. ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் சின்ன வயசுல ரோட் ரேஷ் கேம் ஆடணும் இல்லையா? திடீர்னு பார்த்தா நம்ம அருப்புக்கோட்டை மரக்க சப் இதெல்லாம் ஹைவேன்னு சொல்லுவீங்களா? வெல்கம் டு மாஹி. பாண்டிச்சேரியை நீங்கள் சின்ன ஒரு மலையில் நீங்கள் ஃபேமிலியோட ஒரு நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே நீங்கள் உங்களோட பைக்கில் கார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் பீச்சில் ட்ரைவ் பண்ணலாம். உங்களுக்கு பாண்டிச்சேரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஈஸ்ட் கோஸ்ட்டில் தமிழ்நாட்டில். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வெஸ்ட் கோஸ்ட்டில் கேரளாவில் இருக்கிற பாண்டிச்சேரி தான் மாஹி. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷில் யானம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இப்போது நம்ம பெங்களூர்லேருந்து அந்த மாஹிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி மெட்ராஸ் பேட்மேன் சேனல். நான் கிளம்பும்போது டைம் 5:30 AM. டார்கெட் இன்னைக்கு 3.6 கிலோமீட்டர்ஸ். கூகுள் மேப்ஸ் கிட்டத்தட்ட 7.5 hours காட்டினது. ஏர்லி மார்னிங் இருந்தனால சிட்டி உள்ள டிராஃபிக் பெருசாக இல்லை. இந்த ரைட்டில் ஒரு பில்டிங் மேலே நிறைய செமி சர்க்கிள் தெரியுது இல்லையா? இது தாங்க கேஆர் மார்க்கெட். மெட்ராஸ் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி பெங்களூரில் கேஆர் மார்க்கெட். சிட்டியோட ஹப் இது தான். கெங்கேரி கிராஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் விடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபைனலி நைஸோட கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம பெங்களூர் மைசூர் எக்ஸ்பிரஸ் வேயை பிடிக்கணும். ப்ராப்ளம் என்னென்னா 2 வீலர்ஸ், ஆட்டோ, tractors not allowed on expressway. இந்த எக்ஸ்பிரஸ்வேல 2 டோல் இருக்குங்க. ஓவராலாக கார் எஸ்யூவிக்கெல்லாம் 300 to 350 சார்ஜ் பண்ணாங்க. இந்த எக்ஸ்பிரஸ்வேல என்ட்ரி எக்ஸிட்லாம் கண்ட்ரோல்டு அண்ட் லிமிட்டடாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஸ்வேல கார்களுக்கான ஸ்பீட் லிமிட் வந்து 100 km/h. இது மானிட்டர் பண்ண 8 பவர் கேமராஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் 2 விதமான மானிட்டரிங் பண்ணுறாங்க. ஒன்று ஸ்பீட் லிமிட், இன்னொன்று வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ நேரத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பேசிஸில். நம்ம கதைக்கு வருவோம். சர்வீஸ் நல்லா தான் இருக்குது. உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நீங்கள் நிறையா பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம கீழே இறங்கி வந்தோம் இல்லையா? அதே மாதிரி கனெக்டிங் பிரிட்ஜஸ் மேலேயும் ஏறி போகிற மாதிரி இருக்கும். நீங்களே பாருங்கள். இந்த ட்ரிப்பில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெரைனும் பார்க்கலாம். அதே மாதிரி ரூட்டும் நல்ல சீனிக்கான ரூட் தான். நாம் எக்ஸ்பிரஸ்வேல போனால், அதாவது காரில் போனால் மைசூர் சிட்டி டச் பண்ணி தான் போயிருப்போம். சர்வீஸ் ரோடில் வந்ததால் ஸ்ரீரங்கப்பட்டினம் வழியாக மைசூரோட அவுட்ஸ்கர்ட்ஸில் ட்ராவல் பண்ணி போயிடுவோம். பிருந்தாவன் போகிற ரோட்டில் போனால் எல்வலா அப்படிங்கிற ஊரில் மைசூர் மடிக்கேரி ரோட்டில் கனெக்ட் ஆகிடுவோம். இன்னும் 169 kilometers to reach மாஹி. லைட்டாக வெயில் தாங்க, நமக்கு வெயில் செட் ஆகாது. இந்த ஊரை விட்டு போக போக நான் நோட் பண்ணது அக்ரிகல்ச்சர். நிறைய நான் பார்த்தது சோளம், அப்புறம் வாழை. டிராக்டர் ஃபுல்லாக கார்ன் லோட் பண்ணிட்டு போகிறாங்க. ரோடு சீனிக் தாங்க. நான் ஆக்சுவலாக ஒரு RF தான் வெயிட் பண்ணுறேன், ரிசர்வ் ஃபாரஸ்ட். சரி, ஒரு பிரேக் எடுக்கலான்னு பார்த்தேன். தலசேரி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் பார்த்தேன். சரி, நிறுத்தினா பரோட்டா தான் வச்சுருந்தான். எல்லா டைமும் நம்ம நினைக்கிறது நடக்காது இல்லையா? ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. கிட்டத்தட்ட 2 hours வேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல. அப்போ தாங்க நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். RF வந்தது. அனை சவுக்கூர் ஃபாரஸ்ட். இந்த வண்டி சிட்ரான் பசால்ட். இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண சார். நானுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரோட்டில் பார்க்குறேன். RF செக் போஸ்ட் என்ட்ரி ஆகிட்டோம். 2 பக்கமும் உள்ள ஸ்க்ரீன். நடுவில் கவர்மெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்கு. ஓட்டுனா சும்மா இருப்போம். எவ்வளோ சீனிக்கான ரோடுங்க. அருமையாக இருந்ததுங்க, அழகாக இருந்ததுங்க. மரங்கள் செடிகளை தவிர வேறு எதுவுமே இல்லை.
ஒரு 6-7 மினிட்ஸ் தாங்க வந்தது இந்த ஃபாரஸ்ட்டு. ஆனால் அதுக்குள்ளேயும் செக் போஸ்ட் எக்ஸிட் வந்துடுச்சு. நான் வேறு லெவல் ஃபாரஸ்ட்டுங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு ஃபுல்லாக காஃபி எஸ்டேட்டும் சின்ன சின்ன பில்டிங்ஸ் தாங்க வந்துட்டு இருந்தது. இன்னொரு சீனிக்கான ஸ்ட்ரெச் வந்ததுங்க. என்ஜாய் பண்ணுங்க, பாருங்கள். அப்புறம் கோனிக்கொப்பான ஒரு ஊர் வந்ததுங்க. மேபி நீங்கள் சாப்பிட இங்கே நிறுத்தலாம். இந்த மாதிரி ஆல்டோ 800 மொத்தமாக பார்த்தோன்னே ஓகே கேரளா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால ரோடு நம்மளை விடுற மாதிரி இல்லைங்க, கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்குங்க. கோனிக்கொப்பாலேருந்து ஆக்சுவலாக 94-95 கிலோமீட்டர்ஸ் தாங்க நம்மளோட டெஸ்டினேஷன். அப்புறம் இந்த மலையெல்லாம் பார்த்த உடனே ஓகே பார்டர் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தாங்க வந்தது இந்த ரோடு. ஐயோ ரோடான்னு கேட்காதீங்க. ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் கேரளா செக் போஸ்ட் ரீச் ஆகிற வரைக்கும் ரோடு நம்ம செஞ்சிருச்சுங்க. ரோடு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக பாதி முடிஞ்சிருக்கு. மேபி ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் போகிறப்போ இந்த ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் ரோடு ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஹே காய்ஸ், ஸோ இப்போ நாம் விராஜ்பேட்டையில் இருக்கோம். ஆன் தி வே டு தலசேரி மாஹி. இந்த ரூட் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. வியூஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு சின்ன ரீஃப்ரெஷ்மெண்ட் எடுத்தேன். ராக்ஸ் கேஃபே நைஸ். வி ஹாவ் அ வைஃபை. ஸோ இதுக்கப்புறம் இருட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுலேருந்து கீழே இறங்கிட்டால் வில் ரீச் கேரளா. அப்புறம் ஐ பிலீவ் ரோட்ஸ் வில் பி குட். லெட்ஸ் see. அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. மழை வர மாதிரியே இருந்தது. நானும் தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த கூர்கிற கேட் ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து மேபி ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். இல்லை இந்த லேக் வியூ ரெஸ்டாரண்ட் வந்து அங்கேயும் கூட ட்ரை பண்ணலாம். மழை பெய்யுதா அந்த பக்கம்? தேங்க்ஸ் ப்ரோ. அதுக்கப்புறம் தாங்க ரோடு நம்மளை செய்ய ஆரம்பிச்சது. வேறு லெவலில். ஆக்சுவலாக ரோடே இல்லை. நம்ம வண்டி ஒன்றும் ஆஃப் ரோடிங் போகிற பைக்லாம் கிடையாது. ரொம்ப நேரமாக இவங்களை பார்த்துட்டே வந்தேங்க. பார்த்தா வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஹில்ஸில் இறங்கிட்டு இருக்காங்க. தப்பு இல்லை, சரியான கியரில் போகணும்ல. அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு சம்பவம். அவன் வண்டியை மண்ணில் இறக்கியிருக்காரு. மழைக்கு புதஞ்சிக்கிச்சு. இங்கே லைட்டாக யூடியூப் ஷார்ட்ஸில் காட்டுற மாதிரி கேரளா ஊர் ஏதோ வந்ததுங்க. நமக்கு என்ன ஊர்லாம் தெரில. சரி போகிற உள்ள போயிட்டே இருப்போன்ட்டு ஒரு வழியாக போய் கேரளா செக் போஸ்ட்டை ஒரு வழியாக ரீச் பண்ணியாச்சுங்க. செக் போஸ்ட்டை தாண்டணும்னு பார்த்தா ரோடு வந்து ஆத்தோரமாக போகுதுங்க. நிறுத்திட்டேன். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் கச்சேரி கனவுன்னு ஒரு பிரிட்ஜ் வந்ததுங்க. செமையாக இருக்குல்ல? வாவ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
மலையில் நம்ம ரெயின் கோட்டை மாட்டிட்டு ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதான். இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். போகலாம். இதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டோம்னு நினைக்கிறேன் மலையிலேருந்து. should be fine. That's it. நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த கேரளா ரோடு பார்த்த உடனே எனக்கு சின்ன வயசில் ரோட் ரேஷ் கேம் ஆடணும் இல்லையா, அதுதான் ஞாபகம் வந்தது. காலி ரோடு, எட்டி வதைகள்லாம் பக்கத்தில் போகிறோன்னே அதான் சீனிக்காகவும் இருந்தது, அழகாக இருந்தது. ஒரு வழியாக கேரளா பஸ்லாம் கண்ணில் பட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே அப்படின்னு நினச்சேன். நான் அவங்ககிட்ட அப்போ சொல்லிட்டு இருந்தேன் இருட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊர் தாங்க இது. திடீர்னு பார்த்தா நம்ம அருப்புக்கோட்டை மரக்கடை சாப்பிட நிறுத்துற மாதிரி நிறுத்தி வச்சுருக்காங்க கேபு. அந்த ஊரில் மிட் நைட் படம் ஓடிட்டுருக்கேன். இந்த ரோடு போய் அப்படியே ஒரு ஹைவேல கனெக்ட் ஆச்சுங்க. இதெல்லாம் ஹைவேன்னு சொல்லுவீங்களா? 2 பக்கம் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் தென்னந்தோப்பு. இங்கே தாங்க போட்டிருந்தான் வெல்கம் டு மாஹி அப்படின்னு போர்டு. மனசை தேத்திக்கிட்டேன். நம்ம கூகுள் மேப் சின்ன சின்ன சந்தெல்லாம் காட்டினதுங்க. மிஸ் பண்ணிட்டு நேராக போயிட்டேன். திருப்பி யூட்டன் போட்டு வந்தேன். இது ஆக்சுவலாக பார்த்தா கேரளா தாங்க. மேபி பாண்டிச்சேரியை நீங்கள் சின்ன ஒரு மலையில் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பாண்டியில் என்ன வைப் இருக்குங்க, அதே வைப் இது இங்கேயும் இருக்குது. கிட்டத்தட்ட கோவா மாதிரி ஒரு வைப் இருக்குது. இங்கேயும் வண்டிகள்லாம் பிவி ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க, லைக் பாண்டி. அப்படியே வந்தால் மாஹி பிரிட்ஜ் வந்ததுங்க. இந்த பிரிட்ஜை நான் இன்னொரு ஆங்கிளில் உங்களுக்கு காட்டுறேன். இது கோவாவும் இல்லாத பாண்டியும் இல்லாத ஒரு வைப்புங்க. ஆனால் இதுவும் சும்மா இல்லைங்க, செம்ம வைப்புங்க. சுனாமி பேரியர்ஸ்லாம் இருக்குது. மத்தியான டைமில் போனதுனால பீச்சில் உள்ளெல்லாம் இறங்க முடியலைங்க அடிக்கிற வெயிலுக்கு. ஒரு பேத்வே மாதிரி போனது அந்த சுனாமி பேரியர் ஒட்டி, அது மட்டும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தேன். ஆக்சுவலாக இது வந்து ஃபிஷர்மேனங்களோட ஹார்பருங்க. அது சுனாமி பேரியர் மாதிரி போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இந்த பேத்வேல கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தேங்க. ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் இல்லைனா சன்செட் அப்போ வந்தோன்னா செம்ம சீனிக்காக இருந்துருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். பக்கத்தில் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குங்க, டாகூர் பார்க்குன்னு சொல்லிட்டு. அது வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் இல்லைனா சன்செட் அப்போ வந்தீங்கன்னா ரொம்ப சீனிக்காக இருக்கும். இது டாகூர் பார்க், மாஹில மஸ்ட் விசிட் பிளேஸ். நீங்கள் ஃபேமிலியோட ஒரு நல்ல குவாலிட்டி டைமிங் ஸ்பெண்ட் பண்ணலாம். சன்செட் அப்போ கப்பலோடு வந்தாலும் யூ வில் என்ஜாய் திஸ் பிளேஸ். அது தெரியுதுங்களா நம்ம கிராஸ் பண்ணி வந்த பிரிட்ஜை. ஸோ மாஹி பக்கத்தில் இன்னொரு பீச் ஒன்று இருக்குது, 15-20 கிலோமீட்டர்ஸில் எடக்காடு பீச் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நீங்கள் உங்களோட பைக்கில் கார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் பீச்லேயே ட்ரைவ் பண்ணலாம். மேபி ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து பக்கம் வந்தீங்கன்னா. ஸோ இதோட நான் கிளம்புற டைம் வந்துடுச்சு. See you on another video. Bye bye.